அமைச்சர் திருவேங்கடம். அஞ்சான் திருவேங்கடம். வழிவிடுங்க வழிவிடுங்க. தலைவர் பார்க்கணுமா? ஆமாங்க. திருப்பதி வெங்கடாசலபதி மாதிரி தரிசனம் கிடைக்கும். பொறுமையா இருந்து பாருங்க. எங்கேயா போற? தலைவரை பாக்குறதுக்கு. அப்பாயின்மெண்ட் இருக்கா? எனக்கே அப்பாயின்மெண்டா? 30 வருஷமா நான் கட்சியில மெம்பரா இருக்கிறையா. 40 வருஷமா கட்சியில இருக்கவன்லாம் பேசாம போயா. அதான் தலைவர் தங்கம், தலைவரோட சம்சாரம் தங்கமோ தங்கம். அப்பேற்பட்ட நல்லவங்களுக்கு உன்ன மாதிரி ஆளுங்கனாலதான் கெட்ட பேர. என்னப்பா என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா வர? அப்பா எங்கம்மா? உள்ள இருக்காரு. இது அந்த ஸ்டேடியம் கட்டுறதுல அடிச்சது. அது அந்த கட்சி இதுக்கு கரெக்டா தான் இருக்கு. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கப்பல் வாங்கியாச்சுன்னு கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. வாங்கவே இல்லையே. நீ சும்மா ஐயா, முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயம், நீங்க ஃபிளைட்டே வாங்கிட்டீங்களா? நீங்க முதல்ல ஃபைலை மூடி வைங்க. என்ன உங்க மக காலேஜ் எலெக்ஷன்ல தோத்துட்டான். மாணவர்கள் என்ன ஜனங்கள மாதிரி ஏமாளிங்களா? சரி, இப்ப என்ன பண்ணுன்ற? ஜெயிச்சவன் சாகணும். அவனை ஜெயிக்க வச்ச ஒரு பொண்ணு அவளும் சாகணும். தம்பி, காலேஜ் எலெக்ஷனுக்கெல்லாம் போய் கொலை பண்ணிக்கிட்டு. யோ பிஏ, அப்பா எலெக்ஷன்ல நின்னு தோக்கல என்ன பண்ணாரு? நியாயமா இருந்தா இந்தியா விட்டு ஓடி இருக்கணும். ஜெயிச்சவன் ஆள வச்சு கொலை பண்ணல. அது நான் தான். இடைத்தேர்தல்ல நின்னு ஜெயிக்கல. அது நான் இல்ல. கொலை பண்ணி ஜெயிச்சாரா இல்லையா? என் பிள்ளை என்ன கேட்டுட்டான்னு அப்படி யோசிக்கிறீங்க? ஒரு யானை வேணும் குதிரை வேணும் நான் கேட்டான். ஏதோ திடீர்னு ஒரு கொலை பண்ணணும்னு ஆசைப்பட்டான். சுயநிலத்துக்காக எத்தனை கொலை பண்றீங்க? நல்ல தாய்ங்க. நாடு உருப்பிட்ட மாதிரிதான். இதுக்கு பிறகுதான் தாய் நாடா. நாளைக்கு நீங்க இந்த கொலை பண்றீங்க. காலேஜ் எலெக்ஷன்ல என் மகனையே எடுத்து நிக்கிறியா? உங்க மகன் வந்ததுக்கு பின்னால காலேஜ் கெட்டு போச்சு. நீங்க நல்லவரும் நினைச்சேன். நான் சொன்னா நல்லவன் நான் சொன்னாடா. வெள்ளை வேட்டியும் சட்டையும் கட்டியிருந்தா நல்லவன் நம்பிடுறதா? இப்ப நான் சொல்றேன், நான் நல்லவனே இல்ல. இவனை ஜெயிக்க வச்ச பொண்ணு சாகணும். இது என்னடா வில்லங்கம்மா போச்சு? அவ எங்க இருக்கா? நாளைக்கு பட்டமளிப்பு விழா. அவ பட்டம் வாங்க வருவா. பொது இடமா இருக்கு, நாங்க வரக்கூடாது. நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சு முடிக்க சொல்றேன்.
சார் உங்க பேர் என்ன சார்? சபாரத்னம். அண்ணன் சபாரத்னம், அண்ணன் சபாரத்னம். நிறுத்துங்க. உங்க வயசு சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய வயசு. ஆனா இப்பவே காட்டிட்டீங்க. தயவு செய்து இனிமேலே அவரு தனி மனிதனை வாழ வைக்காதீங்க, தமிழ்நாட்டை வாழ வைங்க. நீங்க இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சொல்றதுங்கிறது தமிழர்களோட ரத்தத்தில் ஊறணும். அதை நீங்க மறக்கல. அதே மாதிரி வீரமும் துணிச்சலும் தமிழன் கூட பிறந்தது. அதை போல தமிழனுக்கு ஏன் இல்லைங்கிறது எனக்கு புரியல. வந்தார வாழ வைக்கணும், ஆனா அதே சமயத்துல வாலாட்டு நான் ஒட்ட நறுக்கணும். 3 ரவுடிங்க உங்க இடத்துல வந்து அராஜகம் பண்றாங்க. அதை பார்த்து நீங்க அத்தனை பேர் பயந்து ஓடுறீங்க. நீங்களும் அவங்க சாப்பிடுற சோறத்தா சாப்பிடுறீங்க, அவங்க குடிக்கிற தண்ணி தான் குடிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் யார் சார் காரணம்? யார் காரணம்? மாணவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. உங்க சக்தி உங்களுக்கு புரியல. மாணவர்கள் கூர்மையான ஆயுத மாதிரி. எந்த எதிர்ப்பையை வெட்டி சாய்க்கிற சக்தி அவங்களுக்கு உண்டு. ஆனா அந்த ஆயுதம் இப்ப அரசியல்வாதிகளோட கைகளுக்கு போயிருச்சு. அதை வச்சு அவங்க யார் யாரையோ வெட்டி சாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால சொல்றேன், படிக்கும் போது வீட்டை மட்டும் நினைங்க, நாட்டை மட்டும் நினைங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி வேணும்னாலும் அமைச்சுங்க. தாராளமா அரசியலுக்கு போங்க, ஆனா நல்ல அரசியல்வாதியா இருங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா. இது வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு மேல என் ஃபைல் இந்த ஆபீஸ்ல இருந்ததில்ல. இப்போ 5 நாளா உன் டேபிள்ல இருக்கு. எதுக்காக அனுப்பல? உங்களுக்கு முன்னாடி அனுப்ப வேண்டிய ஃபைல்ஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கொடுத்த கான்ட்ராக்ட்ல நிறைய தப்பு இருக்கு. இப்போ அனுப்ப முடியுமா? அனுப்பலாமா? ஃபைல் நீ லஞ்சம் கொடுத்ததா சொல்லி உன்னை ஜெயிலுக்கு அனுப்பலாம். யார நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன்? ஏய், நல்லவனுக்கு நல்லவனாரு, பொல்லாதவனை பொழந்துகட்டு. வாத்தியார் சொன்னது. நான் வாத்தியாரையை மறக்கல, அவர் சொன்னதையும் மறக்கல. இது பார், புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு அடுத்தவனுக்கு முந்தான வரிக்கிறது எவ்வளவு பெரிய தப்போ, அதை விட பெரிய தப்பு அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ணிட்டு லஞ்சம் வாங்குறதுக்காக கையை வரிக்கிறது. எவன்டா இருக்கான் லஞ்சமே வாங்காதவன்? இந்த ஆபீஸ்ல எவன்டா இருக்கான்? இல்ல இந்த நாட்டுல எவன்டா இருக்கான்? இந்த நாட்டுல எல்லாரும் லஞ்சம் வாங்குறதுல உங்களுக்கு சந்தோஷம், எவருமே யோகினா இல்லங்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம். தம்பி சபாரத்னம், லஞ்சத்தை சாதாரணமா நினைக்காது. லஞ்சம் வாங்கிட்டு வராத புருஷனை பொண்டாட்டிக்க வீட்டுக்குள்ளே விடுறது இல்ல. நம்ம நாட்டு பொண்ணுகளை பத்தி தப்பா பேசுற ஒருத்துக்க மாட்டேன். என்னடா சொன்ன? என் இத்தனை வருஷ அனுபவத்துல வெளியே போடான்னு எவனுமே சொன்னதில்லை. பாக்குறேன், பார்க்க வேண்டிய இடத்துல கூட பாக்குறேன்டா. சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க. அருணாச்சலத்துக்கு 70 ரூபா கொடுக்கணும், அவனுக்கு ஒரு 30 ரூபா கொடுக்கணும். ஐயோ, ஏன்பா இப்படி ஓடி வரீங்க? இன்னும் பட்ஜெட் ஒண்ணு போட்டுறலையே. ஐயோ, 1ஆம் தேதி வந்தா ஏன்டா சம்பளம் வாங்குறோம்னு இருக்குது. அப்படின்னா 2ஆம் தேதி வாங்க. சும்மா இருக்குப்பா, மாசமான ஒரு 10 பைசா கூட மிச்சம் பண்ண முடியல. இத பாரு, எப்போ எனக்கு கொடுக்குற 200 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பட்ஜெட் போடுங்க. 1ஆம் தேதி உங்க ரவுஸ் உலக ரவுஸ்ப்பா. அம்மா, இந்த மாசம் பலசரக்கு எவ்வளவு ஆச்சு? 1000 ரூபாய். போன மாசம் 900 தானே ஆச்சு. பருப்பு, புளி, மிளகாய் எல்லாமே விலை ஏறி போச்சு. இந்த மாசம் பட்ஜெட்ல 100 ரூபாய் கூடி போச்சா? எப்போ ஒரு 100 ரூபாய் கொடுங்க. பால் எவ்வளவு ஆச்சு? 250. ஏன் போன மாசம் 150 தானே ஆச்சு? பால் விலையும் ஏறி போச்சுடா. என்னப்பா அது? எப்பா அந்த 100 கொடுங்க. கொடுத்த 200 ரூபாய புடுங்கிட்டேன். இனி நான் செலவுக்கு என்னத்த பண்றது? ஏப்பா, ஒன்னும் சரி பண்ண முடியாதா? நல்லா யோசனை பண்ணி பாரு. யோசிப்பா. அஞ்சலி, டியூஷன் ஃபீஸ் 200 ரூபாய். இந்தா. நான் டியூஷனை நிறுத்திட்டேன். என்ன பண்ணலாம்? அப்பா, இந்த 200 ரூபாய் வேணும் நீங்க வச்சுங்க. இப்போ ஏமா வேற ஒன்றும் எக்ஸ்ட்ரா செலவு இல்லையா? ஒன்றும் இல்லை. பக்கத்து வீட்டு கண்ணம்மா பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. 93ல பெரிய சாதனையாக்குது. அவளுக்கு ஏதாவது செய்முறை செய்ய வேண்டாமா? 200 ரூபாய் இல்லையா? ஆமாங்க. அப்பா அந்த வச்சுட்டேன்டா அப்பா.
ஏன்பா கோச்சுக்கிறீங்க? பின்ன என்ன குட்டிக்கிறதும் போட சொல்றியா? வாங்குற சம்பளம் 10 அதனால தானே இவ்வளவு பிரச்சனை. 10 இல்ல, அப்புறம் ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற? அதுக்கு ஆகிற செலவுல மாசம் ஒரு 200 ரூபா எனக்கு கொடுக்கலாம்ல? திங்க் இட். என்னப்பா அது படிக்க வைக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா? படிக்க வைக்கிறது தப்பு இல்லப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா? உனக்கு என்ன தெரியும்? நேற்று நம்ம சின்னக்காரன் அவன் பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ளை பார்த்துருக்கான், அவன் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்க சொல்லியிருக்கான். சரி வக்கீல் மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொன்னா அவன் கோர்ட்டு கட்டி கொடுக்க சொல்லியிருக்கானப்பா. கடைசியா இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, அவன் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் நீங்க கட்டி கொடுத்துருங்க, லஞ்சத்தை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகுமாப்பா? அதனாலதான் படிக்க வைக்க வேண்டாம்னு சொல்றது. ஏங்க பொண்ணு படிச்சு உத்தியோகத்துக்கு போனா குடும்ப சிரமம் குறையும்ல? அவன் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டணுங்கிறதுக்காக நான் படிக்க வைக்கலாமா? ஒரு பொண்ணு படிச்சா பிறக்க போற குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது, அதுக்காகத்தான் படிக்க வைக்கிறேன்.